ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தேங்காய் எதுவுமே போடாமல் வந்து திக்காக ஒரு சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு சிக்கனை வந்து நல்லா வந்து கழுவி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பீஸாக தான் எல்லாமே கட் பண்ணி தான் எடுத்துருக்கு. பெரிய பீஸ் எதுவுமே கிடையாது. இதில் நல்லா வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டுட்டு பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு இதை வந்து ஒரு விசில் அடித்து எடுத்துடுங்க. ஏன்னா வந்து சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு விசில் அடித்தாலே போதும். இப்போ வந்து நான் வந்து வேக வச்சு இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், அதுலேருந்தே நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 10 முந்திரி, ஒரு 5 பெரிய சைஸ் தக்காளி அதை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இதையும் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. இதுதான் அந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்னஸ் வந்து கொடுக்கும். நம்ம வந்து ரெண்டையுமே அரைச்சி போட்டதுனால இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நான் அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது கூட வந்து ஒரு 5 பெரிய சைஸ் உள்ளியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டிருக்கேன். உள்ளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்தால் தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிட்டு பார்த்தாலே தெரியும், கலர் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது மிளகா வந்து நான் வந்து கீரை எதுவுமே போடல, அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகீரை. இந்த ரெண்டையுமே வந்து ஃபஸ்ட்டே வந்து போட்டு நம்ம வந்து வதக்கும் போது அந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதிலே ஃபஸ்ட்டே வந்து அதில் இறங்கிரும். அதனால தான் இப்போ அதையும் போட்டு நல்லா வந்து 1 நிமிஷம் நல்லா வந்து வதக்கியாச்சு. இது வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து லைட்டாக இடித்து வச்சது தான், போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிவிடுங்க. நல்லா வந்து அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ வந்து கலருக்காக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் வத்தல் பொடி. காஷ்மீரி வத்தல் பொடி இல்லாட்டி போட வேண்டாம், நார்மல் வத்தல் பொடி யூஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. இது எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து இது வந்து வதங்கணும். அப்போ இதிலே கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாமே நம்மளுக்கு வந்து போயிடும். இப்போ நல்லா வந்து வதக்கியாச்சு. அந்த மசாலா உள்ளி எல்லாம் மிக்ஸ் ஆகி சேர்ந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, அந்த ரெண்டையும் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தா சிக்கனை வந்து இதில் வந்து தண்ணியோடு சேர்த்து இதிலே நம்ம வந்து ஊற்றிக்கிடலாம். ஆல்ரெடி சிக்கனில் வந்து நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். உப்பு காணாட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இப்போ வந்து எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து மஞ்சள் பொடி வந்து ஃபஸ்ட்டு வந்து போடலை, அதனால் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மட்டும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து குழம்பு வந்து நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ வந்து நல்லா கொதிச்சாச்சு. கொதித்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து அப்படியே மூடி வச்சு தான் கொஞ்சம் நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்தாலே போதும். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து அந்த எண்ணெய் எல்லாமே மேலே வந்து அழகாக வந்து சூப்பராக வந்து வந்திருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக மல்லிகீரை மட்டும் போட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி இதை வந்து எடுத்துடலாம். இப்போ இது வந்து நம்ம வந்து நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, அப்புறம் பூரி, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளாடியே இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.